இது சப்பாத்தி மாவு மீதி ஆயிடுச்சுங்க. அதில என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு ஸ்நாக்ஸ் நான் வந்து செஞ்சுட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரட் எடுத்துருக்குறேங்க. அது கூடவே ஈக்குவல் அமௌண்ட்டில் தேங்காய் 2 வந்து ஒரே அளவில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சமாக பேனில் விட்டுட்டு கேரட்டை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த ராஸ்மெல் மட்டும் கொஞ்சம் போனால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே தேங்காயும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுங்காட்டி இந்த பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேங்க. எள்ளு எங்கெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. பாலை விட அதிக அளவு கால்சியம் எள்ளில் இருக்குங்க. ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா மனமான ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரவுண்டான ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு எப்பவுமே அரிசி மாவில் செய்கிற அந்த ஸ்டஃப்டு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குங்க. கிட்டத்தட்ட அந்த ஞாபகம் தான் வந்தது செய்யும்போது. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோதுமை மாவுங்காட்டி ஹார்டாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் ஆகலிங்க. நல்லா அழுத்தி விட்டுருங்க, அப்போ தான் வெந்து வரும்போது பிரியாமல் இருக்கும். எனக்கு இந்த ஷேப் ரொம்ப பிடிக்குங்க, அதுக்காகவே இது மாதிரி செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பேட்சாக ஒரு 4, 3ன்னு சொல்லி போட்டு எடுத்துருங்க. இது வந்து நெய்லேயே ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்பயுமே டீப் ஃப்ரை பண்ணுறத விட இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மூலமாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நெய்லியே எடுக்கும்போது மனம் சூப்பராக இருக்கும். 2 பக்கம் மெல்லமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கோல்டன் ப்ரௌனில் வெந்து வருங்க. விதமான சப்பாத்தி மாவுடன் செய்கிற மாதிரி ஒரு 5 ஸ்நாக்ஸ் லாங் வீடியோ போட்டுக்கிறேங்க. சேனல் நேம் கீழே லிங்க் இருக்குது. நல்லா முறுமுறுன்னு சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு செம ட்ரீட் தான். பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.